வணக்கங்க. இந்தியாவோட விலைவாசி வீக்கம் ஏறி இருக்குதுன்னு இப்போ ரிசர்வ் பேங்கே சொல்லுது. இதை தானே நாங்கள் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த விலைவாசி வீக்கம் ஏறி இருக்குதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. ரிசர்வ் பேங்க்குக்கு அப்புறமா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதை பற்றி என்ன எஃபெக்ட் இருக்கும், இம்பேக்ட் இருக்கும், மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்ப்போம். இதில் பிரதமர் என்ன பண்ணுறாரு, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கி ஜூன் மாதத்தில் இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5.08% ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 12 மந்த் லோவே மே மாதத்தில் 4.25% தான் இருந்தது. இந்த விலைவாசி ஏன் ஏறி இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது எதனால் ஏறி இருக்குன்னா, ஹீட் வேவ்னாலேயும் மான்சூன் மழை சரியாக இல்லாதனாலையும் சாப்பாட்டு பண்டங்களின் விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் ஜூன் மாதத்தில் 4.5% இருந்த ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ், அதாவது போன வருஷம் 4.5% தான் விலைவாசி ஏறிட்டு இருந்தது. இந்த வருஷம் 9.55% ரேட்டு ஏறி இருக்குன்னு கவர்மெண்ட் சர்வே சொல்லுது. இதில் என்னடான்னா, தக்காளி செஞ்சுரி போட்டுருச்சு. 100 ரூபாய்க்கு மேலே தக்காளி விற்குதான். டெல்லியிலேயே 90 ரூபாய்க்கு விற்குதான். தக்காளி மட்டும் விற்கலைங்க, அடுத்தது வெங்காயமும் விற்குது. வெங்காயமும் ராக்கெட்டில் ஏறி இருக்குது. இதை தவிர உருளைக்கிழங்கும் ராக்கெட்டில் ஏறி இருக்குது. இந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேப்பிள் ஃபுட்டு. இது இல்லாமல் அவங்களால சாப்பிடவே முடியாது. நம்ம ஊர்லேயும் தக்காளி, வெங்காயம் டெஃபினட்டாக நம்ம தொட்டாமல் இருக்க முடியாது. சில பேர் மட்டும் தெய்வ பிறவிகள், அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் தெய்வ பிறவியும் தக்காளியும் உருளைக்கிழங்கும் சாப்பிடணும். ஆனால் தெய்வ பிறவியோட தூதர்களாக இருக்கிற அமைச்சராக இருக்கிற அம்மையாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமை மாவு விலை பயங்கரமாக ஏறுதான். ஏன்னா இந்த ஹீட் வேவில் ஒரு டெம்பரேச்சர் ஏறுனாலும் கோதுமை ப்ரொடக்ஷன் ஊற்றிக்கும், அது இறங்கிடுச்சு. அதனால் கோதுமை விலை ஏறி இருக்கு. போன 10 வருஷமாக சரியான ப்ரைஸ் ஹை கொடுக்காதனால, மினிமம் கார்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சரியாக இல்லாதனால ஓவராக கோதுமை ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி அரிசியில் ஷார்ட்டேஜ் இந்தியன் அரிசி வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டதும் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். முதல்ல நாங்கள் உலகத்துக்கே அரிசி சப்ளை பண்ணுவோம், நாங்கள் உலகத்துக்கே கோதுமை சப்ளை பண்ணோன்னு ஒரு தெய்வ பிறவி சொல்லிச்சு. அப்புறம் பெல்ட்டி அடித்து தெய்வ பிறவி அரிசி எக்ஸ்போர்ட்டு, கோதுமை எக்ஸ்போர்ட்லாம் பேன் பண்ண ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். கிராமத்தில் இருக்கிற விலைவாசியே 5.67% ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்போ விலைவாசி சிட்டியில் கம்மியாக இருக்கான், கிராமத்தில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குங்க. அந்தந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு அந்த ஊரில் அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய சிட்டிஸில் இன்ஃப்ளேஷன் 1-2% ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, சென்னை மாதிரி மாநகரத்துலலாம் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு இந்த அரசாங்க ரிப்போர்ட் சொல்லுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்க ரிப்போர்ட்டை விட்டாலும், தினம் நீங்கள் கடைக்கு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த விலைவாசி ஏற்றம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது எல்லாரையும் ஒரே மாதிரி எஃபெக்ட் பண்ணாது, சில பேரை சில மாதிரி எஃபெக்ட் பண்ணும். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு இன்ஃப்ளேஷன் பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு செலவு ப்ரப்போர்ஷன் ஆஃப் இன்கம் ரொம்ப கம்மி. அதாவது நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 20-25% செலவு பண்ணாலே பெருசு. அதனால் விலைவாசி ஒரு 3-4% ஏறிச்சுன்னா எங்கள் பட்ஜெட்டை பெருசாக பாதிக்காது. ஏன்னா எங்கள் அப்பாவே வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால் வீட்டு வாடகை கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, வெள்ளை எங்கேயும் ரொம்ப சுற்றுறது கிடையாது, பசங்க படிக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு. அதனால்
புஸ்தகம், பேனா, பென்சில், ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் டீச்சர் இதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த விலைவாசி எங்களுக்கு தெரியாது. மருந்து மாத்திரை மட்டும் தெரியும். அது இப்போதைக்கு எனக்கு நல்லா கடவுள் புண்ணியத்தில் உடம்பு நல்லா இருக்கிறதுனால விலைவாசி மாத்திரையோட விலைவாசி ஏறுறதோட இம்பேக்டும் எனக்கு தெரியல. பட்டு இந்த மாத்திரையோட விலைவாசி ஏறுறது பெரிய இம்பேக்ட் கொடுக்கறதுன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதத்தில் இந்தியா ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடும். ஆகஸ்டில் எங்களுக்கெல்லாம் வரலட்சுமி விரதம்னு சொல்லுவோம். அதில் ஆரம்பித்து நாங்கள் பூனல் மாற்றுறது வரும். ஆவணி ஆவட்டம்னு அதுலேருந்து பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, தீபாவளின்னு வரிசையாக போகும். ஆகஸ்டில் ஆரம்பிச்சதுன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் வரைக்கும் இந்த சீசன் உண்டு. இந்த சீசனில் தான் மக்கள் தின்பண்டம் இதெல்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் இது மக்களை இது ரொம்ப பேடாக அஃபெக்ட் பண்ணும். சக்திகாந்த தாஸ் என்ன சொல்கிறாரு, பணக்காரங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நம்ம வட்டி விகிதத்தை குறைக்கணுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வட்டி விகிதத்தை நீங்கள் ஏற்றணும். ஏன்னா விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா விலைவாசி ஏற்றி தான் நீங்கள் வட்டி விகிதத்தை ஏற்றி தான் இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும். இப்போது உங்களெல்லாம் டெய்லி லோவர் மிடில் கிளாஸில் தினம் காய்கறி வாங்கிறதே அவங்களோட இன்ஃப்ளேஷனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். மிடில் கிளாஸு, இந்த அப்பர் மிடில் கிளாஸில் என்ன ஆகும்னா வாடகை ஏறும், இது ஏறும், எது ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் டீச்சரு, நோட்டு, புஸ்தகம், பென்சில் இதெல்லாம் ஏறும். பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸோட விலை ஏறும். எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனியும் ஆல்ரெடி ரேட்டு ஏற்றிட்டான், திரும்பி ரேட்டு ஏறுவான். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் விலையை ஏற்றுவாங்க. ஸோ இந்த சாப்பாட்டுல விலையெல்லாம் ஏறும். டீ ஆல்ரெடி 15 ரூபாய் இருக்குது முக்கால்வாசி கடையில். சில கடைகளில் 12 ரூபாய்க்கு கிடைக்கிது. எல்லா கடையும் 15 ரூபாய் ஆக்கிடுவான். ஏன்னா டீயோட தூள் விலையும் பயங்கரமாக ஏறுது. இதில் ஒரு வீட்டில் பெரிய கல்யாணம் நடந்தது. இப்போ ப்ளூம்பர்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, $600 மில்லியன் செலவழிச்சாங்க இந்த கல்யாணத்துலன்னு. அப்படின்னா சுமார் ஒரு 5000 கோடி செலவாயிருக்குங்கிறாங்க. சில பேர் 3000ங்கிறாங்க, சில பேர் 5000 கோடி. சினிமா செட்டு மாதிரி போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினதா பேச்சு. இந்த ஊரில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கட்டப்படுறதும், வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு ஆடம்பரம் பண்ணுறதுங்கிறது எந்த அளவில் நாகரீகம்ங்கிறது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் மட்டும் இப்போ ஆடம்பரம் பண்ணால் பரவாயில்ல. ஊரில் இருக்கிற எல்லா நடிகர், உலகத்தில் இருக்கிற டான்ஸ் ஆடுறவன் பாடுறவனெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தக்க சம்மானத்தை கொடுத்து டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. மெட்ராஸ்லேருந்து போயஸ் கார்டனில் கூட போய் ஒருத்தர் சம்மானம் பெற்று ஆடிட்டு வந்தார். இது மாதிரி நடக்கிறச்ச 80 கோடி மக்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே ரேஷன் கொடுக்குது. மற்ற ஊரில் 80 கோடி பேருக்கு நாங்கள் 5 கிலோ கோதுமையோ 5 கிலோ அரிசியோ கொடுக்குறோம், அப்பப்போ சனாவும் பருப்பும் கொடுக்குறோம். 100ல் 80 கோடி பேர் சாப்பாட்டுக்கே கட்டப்படுறவன் தான் போய் அந்த ரேஷனை வாங்குவான். அவன் இப்போ கட்டப்பட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்பு இல்லை, பணவீக்கம் நீங்களே சொல்லி ஏறி இருக்குது, தக்காளி வாங்க காசு இல்லை. அதே சமயத்தில் ஒரு சாமியார் சொன்னதுனால ஹத்ரஸுங்கிற ஊரில் ஸ்டாம்பீடு நடந்திருக்கு. மணிப்பூரில் பல இடத்துல பல சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. மக்கள் அடிதடி சண்டை இருக்குது. அங்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லாத பிரதமர் நேராக ஃபாரின் டூரெல்லாம் முடிச்சுட்டு வரார். ஹத்ரஸ் போல், மணிப்பூர் போல், எங்கேயும் போல். ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கல, நீட்டை பற்றி பேசலை. ஆனால் நேராக மகாராஷ்டிராவில் அஃபிஷியல் வேலைக்கு போகிறார். போய் கல்யாணத்துக்கு போய் சிறப்பிக்கிறார். 2 டைமே இல்லாமல் 24 மணி நேரம் வேலை செய்கிற தெய்வ பிறவி 2.5 மணி நேரம் அங்கே இருக்கிறார். இது மாதிரி ஒரு கட்டமான காலத்தில் எது மாதிரி ஒரு மெசேஜை மக்களுக்கு கொடுக்கறதுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.
எலெக்ஷன் போது காங்கிரஸ் கட்சி எங்கள் கட்சிக்கு லாரியாக பணத்தை அமைச்சவர் அம்பானி அதானின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கே இவர் போய் உக்காந்துக்கிட்டு ப்ளஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வராரு. ஆனால் ஹத்ரஸில் செத்தவங்களையும் சரி, கட்டப்படுற மக்களை பார்க்கறதுக்கு தெய்வப்பிறவிக்கு டைமே இல்லையும். எந்த ஒரு நியாயம்னு நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.